வணக்கம். ஐ ஆம் மாணிக்கவாசகம், ஃபார்மர் டிஎஸ்பி ஃப்ரம் தஞ்சாவூர். பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள் காலத்திலிருந்து எண்ணற்ற சட்டங்கள் இயற்றப்பட்டு நடைமுறையில் இருந்தாலும் கூட இந்தியன் மேஜர் ஆக்ட்ஸ் என்று அழைக்கப்படுவது ஐபிசி, சிஆர்பிசி மற்றும் ஐஏஏ, இந்த 3 சட்டங்களை மட்டுமே. இந்த 3 சட்டங்களும் சமீபத்தில் பிஎன்எஸ், பிஎன்எஸ்எஸ், பிஎஸ்ஏ என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இந்த காட்சிப்பதிவின் நோக்கம், எண்ணற்ற சட்டங்களை அரசாங்கம் இயற்றினாலும் கூட அதில் இருக்கின்ற ஒரு சில சட்ட விதிகள் எளிய மனிதனுக்கு எளிதில் அணுகி பரிகாரம் தேடிக்கொள்ளக்கூடிய அளவில் இல்லை என்பதை குறிப்பிடும் விதமாகத்தான். உதாரணமாக, இந்திய தண்டனை சட்டம் ஐபிசி, இதில் செக்ஷன் 166 கேபிட்டல் ஏ, இந்த சட்டப்பிரிவை எடுத்துக்கொள்வோமே. இந்த 166 கேபிட்டல் ஏ என்பது சமீபத்தில் பெயர் மாற்றம் செய்த பிஎன்எஸ் சட்ட புத்தகத்தில் 199 என்று வரிசையில் மாற்றம் செய்துள்ளார்கள். பட் உள்ளே உள்ள ஷரத்துக்கள், கண்டென்ட்ஸ் ஒன்றுதான். ஆகவே ஐபிசி 166 கேபிட்டல் ஏ என்ற சட்ட விதியில் உள்ள விஷயங்களை நான் அடிப்படையாக வைத்து இந்த காணொளியை தொடர்கிறேன். ஐபிசி 166 கேபிட்டல் ஏ என்பது ஒரு காவல் நிலைய அதிகாரி கடமை தவறாமல் சட்டப்படி செயல்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தும் விதமாக கூறப்பட்டுள்ள ஒரு சட்ட விதி. அதாவது அது 3 விஷயங்கள் சொல்கிறாங்க. சட்டத்தில் ஒரு விஷயத்தில் அந்த காவல் நிலைய அதிகாரி தலையிடக்கூடாது என்று தடை இருக்கும் பட்சத்தில், சட்டம் தடுக்கும் பட்சத்தில், அந்த காவல் நிலைய அதிகாரி அதையும் மீறி அதில் சென்று புலன் விசாரணை என்ற பெயரில் உள்ளே மூக்கை நுழைக்கக்கூடாது. உதாரணமாக நம்ம சிவில் வழக்குகளை சொல்லலாம். அப்படி சில சிவில் வழக்குகளை பார்த்திங்கன்னா சில போலீஸ் ஆஃபீஸர் ஒரு இன்ட்ரெஸ்ட் காட்டிட்டு உள்ளே நுழைஞ்சு விசாரிப்பாங்க. அதுக்காக தான் ஸ்பெசிஃபிக்காக கொடுக்குறாங்க. அடுத்து, இரண்டாவது, சட்டம் ஒரு குற்றத்தை கண்டிப்பாக அந்த காவல் அதிகாரி புலன் விசாரணைக்கு உட்படுத்தித்தான் ஆக வேண்டும் என்பதையும் மீறி ஒரு அசால்ட்டாக இருந்து விடக்கூடாது. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு இன்வெஸ்டிகேஷன் செய்யணுங்கிறது ஒரு குற்றத்தில், கிரிமினல் குற்றத்தில் ஒரு காக்னிசபிள் அஃபென்ஸ் மேட் அவுட் ஆகுது, அது கண்டிப்பாக இன்வெஸ்டிகேஷன் உட்படுத்த வேண்டிய விஷயம்னா நீ கண்டிப்பாக செய்யணும். அது உன்னுடைய டிஸ்கிரிப்ஷன் எடுத்து அதை டிஸ்ஓபே பண்ணக்கூடாது அப்படிங்கிறது 2வது பாயிண்ட். 3வது பாயிண்ட் என்னென்னா, ஒரு சில காக்னிசபிள் அஃபென்ஸ், பிடிக்கக்கூடிய குற்றங்கள், அந்த காக்னிசபிள் அஃபென்ஸை பாதிக்கப்பட்டவர் அல்லது புகார் அளிப்பவர் காவல் நிலையத்தில் ஆஜராகி புகார் அளித்தால் தாமதமில்லாமல் உடனடியாக அதனை பதிவு செய்து, முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்து புலன் விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும். இந்த 3 விஷயத்தையும் செய்ய தவறுகின்ற ஒரு காவல் நிலைய அதிகாரி குறைந்தபட்சம் 6 மாதங்களுக்கு குறையாமல் அதிகபட்சம் 2 வருடங்கள் வரை கடுங்காவல் சிறை தண்டனைக்கு உட்படுத்தப்படலாம். மேலும் அபராத தொகையும் கட்ட வேண்டிய ஒரு விதியும் அதில் உள்ளது. அவ்வளோ கடுமையாக கொடுத்துருக்குறாங்க. தட் மீன்ஸ் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் 3 விஷயங்கள், ஒன்று, சட்டம் கூடாதுன்னு செய்கிறத வேண்டாம்னு சொல்கிறதில் போய் நீ போய் மூக்கம் நுழைக்காத. 2, சட்டம் ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணும் அப்படிங்கிறதுல போய் பண்ணி தான் ஆகணும். அதை நான் உன்னுடைய டிஸ்கிரிப்ஷனுக்கு முடியாதுன்னு சொல்லக்கூடாது. 3, ஒரு குறிப்பிட்ட பிடிக்கக்கூடிய குற்றங்களில் கண்டிப்பாக புகார் அளித்தால் உடனடியாக எஃப்ஐஆர் பதிவு பண்ணும். இது தவறினால் 166 கேபிட்டல் ஏ படி குறைந்தபட்சம் 6 மாதங்களுக்கு குறையாமல் அதிகபட்சம் 2 வருடங்கள் கடுங்காவல் சிறை தண்டனையும் மற்றும்
அபராதம் விதிக்கப்படக்கூடிய ஒரு குற்றமாக அதை வந்து செதுக்கி உள்ளார்கள் சட்ட புத்தகத்தில். அப்படி ஒரு வரையறை வடிவம் கொடுத்துள்ளார்கள். சரி, இப்போது தமிழ்நாட்டில் ஜென்ரலாக வந்து நான் சொல்கிறேன், எல்லா இடத்துலையும் கொடுக்குற புகார்கள் முறையாக புலன் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு பிடிக்கக்கூடிய குற்றங்கள் பற்றி கொடுக்குற புகார்கள் புலன் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டால் உயர் அதிகாரிகளுக்கும் சிஎம் செல்லுக்கும் பொதுமக்கள் மனுக்களை குமிக்க வேண்டிய அவசியமில்லை. காவல் நிலையங்களில், பெரும்பாலான காவல் நிலையங்களில் பப்ளிக் இஷ்யூ வர்ற மாதிரி, பப்ளிக் லா அண்ட் ஆர்டர் வர்ற மாதிரியான புகார்கள் வருகின்ற சூழ்நிலையில் நடவடிக்கையில் எடுக்கலைன்னா ஒரு இஷ்யூ ஆகிடும், பப்ளிக் இஷ்யூ ஆகிடும் அப்படிங்கிற பட்சத்தில் உடனடியே போட்டுருவாங்க. இது யாருக்கு இப்போ நான் சொல்ல வரேன்னா, இவன் பின்னாடி யார் இருக்கா, இவன் கொடுக்குற புகாரை வந்து நடவடிக்கை காட்டி இவனுக்கு நம்மளை விட்டால் வேறு யார் நாதி, இவன் எங்கே போகிறான், இவனுக்கு வேறு யார் இருக்கா என்று எண்ணக்கூடிய நிலையில் இருக்க சில அப்பாவி எளியவர்கள். அவர்களை நீங்கள் விசாரிச்சிங்கன்னா பெரும்பாலான பதில் வந்து நான் கொடுத்தேன், நடவடிக்கை எடுக்கலைங்கிற ஒரு பதில் தான் வரும். அதனால தான் சிஎம் செல்லுக்கும் உயர் அதிகாரிகளுக்கும் பொதுமக்கள் வந்து சரமாரிய புகார்களை மேலே அனுப்பிக்கிட்டே இருக்கிறாங்க, மனுக்களை. ஆனாலும் தொடர்ந்து அந்த மனுக்கள் திரும்பவும் அதே காவலில் தான் வருது. இப்போ இந்த 166 கேபிட்டல் ஏ சட்டப்படி பார்த்தா அந்த எளியவன் ஒரு மனுவை கொடுக்குறான், அது ஒரு பிடிக்கக்கூடிய குற்றம் தான். அதில் அந்த 166 கேபிட்டல் ஏப்படி வழக்கு பதிவு செய்து புலன் விசாரணைக்கு உட்படுத்த வேண்டிய ஒரு விஷயம். ஆனால் அவர் தவறிட்டார். அப்போ என்ன பண்ணணும்? வாட் டஸ் இட் மீன்? It means that he has committed, that the SHO has committed an offence under section 166 capital A IPC. இப்போ அந்த அதுக்கு வந்து இந்த எளியவன் யார்கிட்ட போய் புகார் கொடுப்பார்? உயர் அதிகாரிகளுக்கு மனுக்கள் அனுப்புவார். மேலே அதுக்கு மேலேயும் புகார்கள் அனுப்பலாம். பட் அது வந்து ஆல்மோஸ்ட் the SHO has committed an offence under section 166 capital A IPC என்கிற பட்சத்தில் then an FIR has to be registered against him under this section for further investigation. அதுக்கு அந்த எளியவன் எங்கே போய் நிற்பார்? யார்கிட்ட போய் கொடுக்க முடியும்? அதே காவல் நிலையத்தில் தான் எஃப்ஐஆர் போட முடியும். அது யார்கிட்ட போய் புகார் கொடுக்க முடியும்? அப்படி ஒரு 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 ட்விஸ்ட்டு, ஒரு முடிச்சு, ஒரு அவிழ்க்க முடியாத முடிச்சு ஒன்று அந்த சட்டத்தில் வச்சு தான் சட்டத்தை உருவாக்கியிருக்கிறாங்க, வடிவமைச்சிருக்காங்க. அது எப்படி இருக்குன்னு சொன்னால், ஒரு அசுரனை வீழ்த்துறதுக்கு அரசாங்கம் வந்து ஒரு ஆயுதத்தை கொடுக்குது எளியவன்கிட்ட. அந்த அசுரன் வீழ்த்துவதற்கு ஆயுதம் வந்து அந்த அசுரன்கிட்ட தான் இருக்குது. அந்த எளியவன் வந்து அந்த அசுரனை வீழ்த்த வேண்டுமெனில் அசுரன் கையில் இருக்கின்ற ஆயுதத்தை தான் வாங்கி வீழ்த்தணும். இது சாத்தியமா? முடியுமா? அது இப்படித்தான் அந்த 166 கேபிட்டல் ஏ ஐபிசியையும் வந்து வடிவமைத்துள்ளார்கள். இப்படி ஒரு முடிச்சு போட்டு அவிழ்க்காமல் அப்படி விட்டாங்க. ஆகவே இந்த காணொலியின் நோக்கம் இந்த மாதிரி சட்டங்களை இயற்றுகின்ற இடத்தில் அமர்ந்திருக்கின்ற மிகப்பெரியவர்கள் இந்த எளியவர்களுக்கான சட்டங்களை வடிவமைக்கின்ற பொழுது அவர்கள் எளிதில் அணுகி பரிகாரம் தேடிக்கொள்ளக்கூடிய வகையில் அதை வடிவமைக்க வேண்டும் என்று கோரிக்கையுடன் இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.